நல்லதே நடக்கும் போம் நம சிவாயும் எல்லாம் அல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, முடியாத காரியம் 3 முடித்து காட்டும் வீர நேரம் வீர கிரகங்கள். பிறக்கப் போகும் தமிழ் புத்தாண்டு மூலமாக நடக்காது, இனிமே கிடைக்காது அப்படின்னு நினைத்த காரியங்கள் கண்டிப்பா நடந்தே தீரப்போகுது கிரகங்களுடைய பயிற்சியால். அதுவும் தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு நடக்கக்கூடிய 3 கிரக பயிற்சி மூலமாக. சோ இன்றைய பத்தில விரிவா விளக்கமா உங்களுடைய அஸ்த நட்சத்திரத்திற்கு தமிழ் புத்தாண்டு பலனை பார்க்க போறோம். பதிவு ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனல் ஏற்கனவே சனி பயிற்சி பலன்கள் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனல் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற ஆல் என்ற ஆப்ஷனை தவறாம செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, தோல்வியை விட வாழ்க்கையில் துரோகங்களை அதிகமாக சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய நட்சத்திரம் இந்த அஸ்த நட்சத்திரங்க. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு தோள் கொடுப்பதற்கு கடவுள் இருக்கிறார், இறைவன் இருக்கிறார், கவலைப்பட தேவையில்லை. கிரகங்களும் இப்பொழுது சாதகமாக இருக்க போது தமிழ் புத்தாண்டு பிறக்க போகுது. ஆமாங்க, குரோதி வருடம் முடிய போது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு விசுவாசுவ தமிழ் வருடம் பிறக்கிறது. குறிப்பிட்டு துளாராசி சுவாதி நட்சத்திரத்துல பிறக்குது இந்த தமிழ் புத்தாண்டு. ஸோ இதுல ரொம்ப ரொம்ப விசேஷம் என்னன்னா, உங்களுடைய நட்சத்திராதிபதி அஸ்த நட்சத்திர அதிபதியார் சந்திரன், அவர் 2ஆம் வீடான தன குடும்ப வாக்கு ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது தமிழ் புத்தாண்டு பிறப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா பல பிரச்சனைகள், குடும்ப ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பல பிரச்சனைகள் தீர்க்கப்படும் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு. குறிப்பிட்டு 3 கிரக பயிற்சி தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு நடக்க போகுது. ஸோ இதுல ராகு கேது மற்றும் குரு பயிற்சிகள் நடக்க போகுது. இதற்கு முன்னதாகவே இந்த மார்ச் 29 சனி பயிற்சி நடந்துருச்சு. உங்களுடைய கன்னிராசிக்கு 6ஆம் இடம் கும்பத்தில் இருந்த சனிவான் மார்ச் 29 அப்படியே பயிற்சி அடைஞ்சு மீன ராசிக்கு போயிட்டாருங்க. ஓகேங்களா? மீனம் என்பது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீடு. ஸோ 7ஆம் வீடுன்றது வாழ்க்கை துணை, நண்பர்கள், உறவுகளை குறிப்பது. கண்டகச்சனியாக சனிவான் இருக்கிறார். இந்த ஒரு நேரத்துல பிற கிரகங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது? இதுல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு விடுதலையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம்னா கேது பகவான். ராகு கேது பயிற்சி மே மாசம் நடக்குது. ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டுனா அதுக்கு அடுத்த மாசமே ராகு கேது பயிற்சி நடக்குது. அதுல கேது உங்களுடைய ராசியை விட்டு விலகி 12ஆம் இடம் சிம்ம ராசிக்கு போறாரு. கண்டிப்பா கன்னிராசிக்காரங்களுக்கு உடல் ஆரோக்கியம் இருக்குது, மன தெளிவு இருக்குது, தனிமை முடியுது, விரக்தி இனிமே இருக்காது. இனிமே நீங்க எடுக்கிற முயற்சியில வெற்றி உறுதியான முறையில் உண்டு. நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய உறவுகளும் நண்பர்களும் உருமாறுவார்கள், குணம் மாறுவார்கள். ஸோ தனிமை விரக்தி அப்படின்றது இருக்காது. துரோகம் இனிமேல் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு மிக 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 குறைவு. துரோகத்தால் ஏற்பட்ட நஷ்டம், தோல்வி, வாழ்க்கை இழப்பு இனி இருக்காது. ஏன்னா கேது விலகிறார். ஸோ இதுல மிக முக்கியமா அந்த கேது 12ஆம் வீட்டுக்கு போறாரு. சரிங்களா? இதுவரை கேது உங்கள் மீது இருந்து பல விஷயத்திற்கு முட்டுக்கட்டையா இருந்தார். இனிமேல் சிறையிலிருந்து விடுபட்ட பறவை போல் நீங்கள் சுதந்திரமாக இனி இருக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்த, நீங்கள் ஆசைப்பட்ட அந்த வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்கலாம். ஸோ ஆசைப்பட்ட வாழ்க்கையை அனுபவிக்க போறீங்க உறுதியான முறையில். அது எதை மூலமாக நீங்க அனுபவிக்க போறீங்க, அதை ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்க்கணும். இதுவரை நடக்காது, நீ கிடைக்காதுன்னு நினைச்ச அந்த 3 காரியம், அந்த 3 காரியத்துல தான் நீங்க நினைச்சதை நீங்க அனுபவிக்க போறீங்க, அடைய போறீங்க. அதுக்கு காரணம் 2ஆம் வீடு துலாம். அந்த துலாமில தான் சந்திரன் இருந்து இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்குது. அதுல குடும்பம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 2ஆம் வீடுன்றது அடுப்ப குடும்ப ரீதியா நீங்க எதிர்பார்த்த ஒரு காரியம் நடக்க போகுது. ஆமாங்க, பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர போறீங்க. தவறான வழிக்கு போன உங்களுடைய வாழ்க்கை துணை திருந்த போகிறார்கள். வாழ்க்கை துணையிடமிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை, ஒரு விமோச்சனம், ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம் கிடைக்க போகுது. இது முதல்ல நடக்கக்கூடிய ஒரு காரியம். இது நடக்காது, இனிமே மாறாது அப்படின்னு நினைச்ச ஒரு காரியத்துல திருப்பங்கள் உண்டு. இந்த குடும்ப ரீதியான, குறிப்பிட்ட திருமண வாழ்க்கை ரீதியான திருப்பங்கள் உண்டு. அதே போல திருமணமே நடக்காதுன்னு நினைச்சவங்களுக்கு அந்த திருமணம் நடக்குங்க. ஸோ அதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? 2வது கண்டிப்பா பண விஷயம். ஒருத்தர் பணத்தை கொடுத்துருப்பீங்க, அந்த பணம் வருமா வராதா, கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நினைச்சு அந்த பணமானது கிடைக்கும். தொலைந்து போன பொருள் மீண்டும் வந்து சேரும். காணாம போன பணம் கிடைக்கும், காணாம போன பொருள் கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. சரிங்களா? கொடுத்த பணம் நீங்க ஒரு பிசினஸ் ரீதியாக கொடுத்துருப்பீங்க, உங்களுடைய ஷேர் வந்து சேரும். அதே போல சம்பள பாக்கி இருந்தால் அது வந்து சேரும். சொத்துக்கள் பிரச்சனை, அது முடிவுக்கு வந்து அந்த உங்களுடைய பங்கு வந்து சேரும். ஸோ இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு. 3வது வாக்குஸ்தானம். கண்டிப்பா உங்களிடம் ஒருத்தர் கொடுத்த வாக்கை காப்பாத்திடுவார்.
ஸோ உங்களுக்கு ஒரு வேலை வாங்கி தரேன், உங்களுக்கு ஒரு தொழில் விஷயத்தில் நான் பண்ணித்தரேன், உங்களுக்கு நான் ஒரு ஹெல்ப் பண்ணித்தரேன், அதே போல் உங்களுக்கு நான் உண்மையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி உங்களை நம்பி சில காரியங்களை போட்டிருப்பாங்க. நீங்கள் அவங்களுக்கு ஜாமீன் கேரண்டி கையெழுத்து போட்டிருப்பீங்க, அவங்களை நம்பி ஒரு விஷயத்தில் இறங்கியிருப்பீங்க. ஆனால் அவர்கள் உங்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றி உங்களுடைய பிரச்சனையிலிருந்து உங்களை விடுதலை செய்வாங்க, உங்களை கரை சேர்த்து விடுவார்கள். அதேபோல் நீங்கள் அவங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்துருப்பீங்க, நான் திருப்பி இந்த பணத்தை கொடுத்துட்றேன், திருப்பி இந்த ஒரு விஷயத்தை நான் செஞ்சு கொடுத்துட்றேன், நான் இதுக்கு பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு. ஸோ அப்படி நீங்கள் அந்த பொறுப்பேற்றுக்கொண்ட அந்த ஒரு காரியத்தை சாதித்து காட்டி அவர்கள் முன்பு நீங்கள் யார் என்று நிரூபித்திருவீங்க, உங்களுடைய நல்ல பேரை நீங்கள் காப்பாற்றுவீங்க, உங்களுடைய திறமையை நல்லபடியாக வெளிப்படுத்துவீங்க. பெரிய பெரிய ப்ராஜெக்ட், பெரிய பெரிய கான்ட்ராக்ட், பெரிய பெரிய விஷயங்கள் உங்கள் கைக்கு வரும், அதெல்லாம் சாதிச்சு காட்டி ஜெயிச்சு காட்டிடுவீங்க. நீங்கள் யார் என்று நிரூபித்திருவீங்க, உங்களை திறமையை வெளிப்படுத்திடுவீங்க. ஓகேங்களா? ஸோ கலைத்துறையில் சாதிக்கக்கூடிய வல்லமை உண்டு. கல்வி விஷயத்தில் பாராட்டு, பெயர் புகழ், பட்டம் பெறுவது உறுதி. ஸோ இதை தாண்டி செவ்வாய் என்கிற ஒரு கிரகம் கடக ராசியிலிருந்து நீசமடைந்த நிலையில் இந்த வருஷம் பிறக்குது. அப்போ கண்டிப்பா சகோதரர்கள் பிரச்சனை, நில பிரச்சனை, கண்டிப்பா அந்த 2 பிரச்சனையும் உங்களுக்கு தீருதுங்க இந்த வருடம். போலீஸ் வம்பு வழக்கு பிரச்சனைகள் தீருதுங்க. மேலும் 12ல சிம்ம ராசியில கேது போய் அமர்றதுனால அரசாங்க வழியில் இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும், வீட்டு பிரச்சனை தீரும், குறிப்பிட்டு மாமியார் வீட்டு பிரச்சனை தீரும். அடுத்து 6ஆம் வீட்டில், அதாவது கும்ப ராசியில் இந்த ராகுவன் அமர்ந்திருப்பது வேலை விஷயத்துல இரட்டை வேலை யோகத்தை கொடுக்கும். ஒரே நேரத்தில் 2 வேலை பார்க்கறது அல்லது வேலை தொழில் 2ஐயும் பார்க்கறது, இந்த மாதிரி ஒரு அமைப்பு உங்களுக்கு ஏற்பட போகுது அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு. சரிங்களா? அடுத்து 7ல சனி பகவான் இருந்தா உங்களுடைய வாழ்க்கை துறைக்கு வேலை உத்தியோகத்தை நிரந்தரமாக்கும் இந்த சனி பகவான். உங்களுடைய வாழ்க்கை துணை உடல்நிலையில கொஞ்சம் கவனம் அக்கறை தேவை. சுக்கிரன் உச்ச நிலையில இருந்து, அதாவது மீனராசி இருக்கும்போது தமிழ் புத்தாண்டு பிறப்பது இன்னொரு சிறப்பு என்னன்னா, காதல் விஷயம், கல்யாண விஷயம் கைகூடி வரும். அதே போல திருமண வாழ்க்கைக்கு பின்பாக கிடைக்கக்கூடிய வருமானம், வரவு இனிமேல் நல்லபடியாக வந்து சேரும். உங்க வாழ்க்கை துணை இங்க எதை எதிர்பார்த்தீங்க அது உங்களுக்கு கிடைக்க போகுது. கட்டிய வீடு அல்லது வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டு. ஒன்று கட்டிய வீடு வாங்குவீங்க, இல்லை வீடு கட்டக்கூடிய யோகம் உங்களுக்கு. 2 வீலர் வண்டி வாகன மாற்றங்கள் உண்டு. புதன் நீசம் அடைஞ்சிருக்கிறாரு அதே மீன ராசியில. சரிங்களா? ஸோ அந்த மீன ராசியில புதன் நீசம் அடைஞ்சிருக்கிறார், அது ஒரு உங்களுடைய ராசிநாதன். அதனால எழுத்துப்பூர்வமான விஷயம், பத்திரம், டாக்குமெண்ட், ஒப்பந்தம், இந்த மாதிரி விஷயத்துல கவனத்தோட நீங்க எடுத்துங்க. அடுத்து குரு பகவான் உங்களுடைய கன்னி ராசிக்கு 9ஆம் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குருவான் மே மாதம் பயிற்சி அடைஞ்சு மிதுன ராசிக்கு போறாரு, அது 10ஆம் வீடு. ஸோ தொழிலில் அகலக்கல் வச்சிடாதீங்க, தொழிலில் அதிக முதலீடு போட்டுறாதீங்க. ஆனா அதே நேரத்துல கண்டிப்பா நீங்க நியாயம் தர்மமானவர் அப்படின்ற பெயர் புகழ் கிடைக்கும். சமூக சேவை, தொண்டு போன்ற விஷயத்துல ஒரு லாபங்கள் கிடைக்கும். ஹோட்டல், உணவு சம்பந்தப்பட்ட தொழில் மற்றும் ஜவுளி சம்பந்தப்பட்ட தொழில், இந்த 2 தொழிலையும் நல்ல ஒரு லாபங்கள் நீங்க பார்க்க போறீங்க. ஆன்மீக சம்பந்தப்பட்ட தொடர்புகள் ஒரு தொழிலாக, ஒரு வருமானமாக உங்களுக்கு ஏற்படலாம். அரசாங்க வேலை பெறணும் முயற்சி பண்றவங்களுக்கு உணவு டிபார்ட்மெண்ட் அல்லது இந்து அறநிலைத்துறை போன்ற துறைகளில் அல்லது கப்பல் போன்ற துறைகளில் வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு, அல்லது கால்நடை சம்பந்தமான விஷயத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. கலெக்டர் ஆஃபீஸில் இந்த விஏஓ அலுவலகங்களில் வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு உண்டு. டீச்சிங் லைனில் வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ இந்த துறைகள் எல்லாமே அரசாங்க உத்தியோகம் கிடைப்பதற்கோ அல்லது அரசு தொடர்போ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ அஸ்த நட்சத்திரக்காரங்க இந்த வாய்ப்பை சரியா நீங்க பயன்படுத்திக்கங்க. சரிங்களா? மேலும் இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இந்த கேது 12ல போறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. ஸோ அதனால கேது உங்களை விட்டு விலகுகின்ற தருணத்துல ஜீவ சமாதி விநாயகருடைய வழிபாடுகளை தவறாமல் பண்ணுங்க. கண்டிப்பா எதையாவது ஒன்று கத்துக்குங்க, உங்களுடைய கல்வி நிலைப்பாடுகளை உயர்த்திக்குங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்ப ரீதியான, பண ரீதியான, வாக்கு ரீதியான, வார்த்தை ரீதியான பிரச்சனைகள் உங்களுக்கு தீர்ந்து இந்த 3 விஷயத்துல நன்மைகள் உங்களுக்கு நடக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. விநாயகர் மற்றும் ஜீவ சமாதி போன்ற வழிபாடுகள் தவறாமல் பண்ணுகின்ற பொழுது மேலும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். ஸோ நல்லது. நாம் இன்றைய கன்னி ராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தோம். நிச்சயமா உங்களுக்கு யாருக்கும் பிடிச்சிருந்த லைக் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் விஷயங்கள் இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட பெல்லைக்கான பக்கத்தில் ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ பாரகியம்மன் திருவடி சரணம்.